லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் இன்று முதல் திரையரங்குகளில். சென்னை எழிலக வளாகத்திற்கு வெளியே 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் காத்திருப்பு போராட்டம் மேற்கொண்டனர். இதுகுறித்து தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் குமாருடன் நமது செய்தியாளர் ரஃபீக் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ஐயா வணக்கம். தற்போது இருக்கக்கூடிய இந்த தொடர்ச்சியான 2ஆம் கட்ட போராட்டம் அமைதியான முறையில் நடைபெற்று இருக்கிற நிலையில் இருக்கக்கூடிய எந்த மாதிரி அந்த 6 அம்ச கோரிக்கைகள் குறித்து அமைச்சர்களோ அல்லது இருக்கக்கூடிய அதிகாரிகளோ ஏதாவது செவிசாய்த்து பேச்சுவார்த்தை ஈடுபட்டார்களா? தொடர்ந்து நாங்கள் ஓராண்டு காலமாக இது எங்களுடைய கோரிக்கைகள் குறித்து மனு அளித்து வந்தோம். 2வது நாளாக இன்று காத்திருப்பு போராட்டம் நடைபெற்ற நிலையிலும் உயர் அலுவலர்களோ அமைச்சர் பெருமக்களோ எவ்வித பேச்சுவார்த்தைகளும் எங்களை அழைக்கவில்லை. அரசு எங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய சங்க நிர்வாகிகளின் கோரிக்கையாக உள்ளது. சுமாராக எந்த மாதிரியான முக்கியமான 6 அம்ச கோரிக்கைகள் முக்கியமாக கேட்டிருக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். கிராம நிர்வாகத்தை பொறுத்தவரையிலே இன்று பொதுமக்களின் பிறப்பு முதல் இறப்பு வரை கிராம நிர்வாக அலுவலர்கள் ஒரு தேவைப்படக்கூடிய அதிகாரி. ஒரு கிராமத்திலே பணியாற்றக்கூடிய ஒரு கிராம நிர்வாக அலுவலரே ஒவ்வொரு குடிமக்களின் தேவைகளை புரிந்து அரசுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதிலிருந்து அவர்களுடைய கல்வி சான்றுகள் பட்டா மாறுதல்கள் அனைத்தும் வழங்குவதில் மிக முக்கிய பணியாற்றுவதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு துறைகளுக்கு தேவையான, குறிப்பாக ஊரக வளர்ச்சித்துறை, விவசாயத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கு தேவையான அத்தனை புள்ளி விவரங்களையும் கிராம நிர்வாகங்களே வழங்கி கொண்டிருக்கின்றனர். இந்த வகையிலே எங்களுடைய போராட்டங்கள் அந்த மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தில் கிராம நிர்வாக அலுவலர் கட்டிடமானது நீங்கள் கடந்த மழைக்காலத்திலோடு நாளிதழ்களில் பார்த்திருப்பீர்கள். பல்வேறு கட்டிடங்கள் இடிந்து விழுந்திருக்கின்றன. கிராம நிர்வாக அலுவலர் மட்டுமல்லாமல் வரக்கூடிய பொதுமக்களும் அதில் காயமடைந்துள்ளனர். சுமார் 5 ஆண்டுகளாக எவ்வித கட்டடங்களும் புனரமைக்கப்படாமல் உள்ளது. அதிலும் அந்த கட்டிடம் ஒரு 10க்கு 10 கட்டிடமாகவே உள்ளது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆனாலும் அதில் எவ்வித கழிப்பறை வசதிகளும் செய்யப்படவில்லை. இன்று 50% மேற்பட்ட பெண் கிராம நிர்வாகிகள் பணியாற்றுகின்றனர். இதனால் கழிப்பறை வசதிகள் இல்லாததால் மிகவும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். அதேபோல் 2014 இன்று வரை ஆன்லைனில் சர்டிஃபிகேட் இணையமயமாகிவிட்டது. ஆனால் இன்று வரை கிராம நிர்வாக அலுவலகங்களுக்கு எவ்வித இணைய வசதியும் செய்து தரப்படவில்லை. இது குறித்தும் நாங்கள் பல முறை எங்களுடைய 6 அம்ச கோரிக்கைகள் குறித்து பல முறை அரசிடம் முறையிட்டும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கப்படக்கூடிய கிராம நிர்வாகிகள் இன்று போராடக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய போராட்டத்தை அரசு கண்டிப்பாக கவனமுடன் பரிசீலனை செய்து நிறைவேற்றி தரும் என்ற ஒரு நம்பிக்கையில் இத்தனாயிரம் கிராம நிர்வாகிகள் சுமார் இன்றைக்கு 2500 கிராம நிர்வாகிகள் இன்று இங்கு காத்திருப்பும் மீதியுள்ள கிராம நிர்வாகிகள் அனைத்து வட்டாட்சியர் அலுவலர்களின் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எனவே அரசு எங்களுடைய கோரிக்கையில் விரைவில் பரிசீலனை செய்து நிறைவேற்றி தர வேண்டும் என்று எங்களுடைய சங்கம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரசுராமன், செய்தியாளர் ரஃபீக்.